இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில் தான். 12ஆம் இடத்தில் ராகு, அது சுப வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் அதன் வீரியம் குறைவு. இதனால் இரவு நேரங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு குழப்பங்கள் என்பது அதிகமாகும். குறிப்பாக இந்த 12ஆம் இடம் என்பது சயனம். நாம் படுக்கைக்கு போகும் பொழுதுதான் நம்முடன் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை போனிலோ அல்லது வேற ஏதோ ஒரு நீரிலோ கூட தொடங்கலாம். அந்த நேரத்தில் இவர்கள் ஏதாவது வார்த்தைகளை விட்டுவிட்டார்கள் என்றால் கொஞ்சம் காரம் அதிகமாகிவிடும். கவனமாக இதை கையாண்டு நாளை பேசுகிறேன், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று மௌன விரதம் போல் இவர்கள் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது. இங்கு சுக்கிரன் ஆட்சி என்பதும், ராசியாதிபதி வெற்றி ஸ்தானம் என்பதும், புதன் ஆட்சி உச்சம் என்பதும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு